இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித கிளாரா கன்னியினுடைய நினைவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்றாலே பிரான்சிஸ்கன் துறவியல் அனைவருக்குமே ஒரு பெரிய விழா தான். ஏனென்றால் புனித அசிசி பிரான்சிஸ் தொடங்கிய இந்த கிளாரா அம்மா சபையானது பிரான்சிஸ்கன் வாழ்விலே 2ஆம் சபையாக தொடங்கினார். இந்த கிளாரா அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது வசதியான குடும்பம் தான் இருந்தாலும் புனித அசிசியாரை போன்ற இவர்கள் ஏழ்மையாக வாழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு ஏழ்மை என்றால் அனைத்தையுமே துறந்து ஒரு கிளாய்ஸ்டர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மூடப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்ச்சி இருந்தது, ஒரு எளிமையான ஒரு வாழ்வு இருந்தது. இந்த 2 நல்ல குணங்கள் இவருடைய வாழ்க்கையை மேலும் உயர்த்தியது, இறைவனோடு நெருக்கமாக வாழ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. அன்புக்குரியவர்களே, இந்த கிளாரா அம்மா அவர்களுடைய சபையானது இன்று பல இடங்களில் இருக்கிறது. அவர்கள் வெளி உலகத்தை நாட மாட்டார்கள், உள்ளுக்குள்ளே இருந்து நற்கருணை ஆண்டவரை எப்பொழுதுமே அவர்கள் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள், உலகத்திற்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். உலக காரியங்கள் மீது அக்கறை இல்லாமல் கடவுளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து உலகத்திற்காக மன்றாடுபவர்களாக மாறிவிட்டார்கள். இதைத்தான் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். கிளாரா அம்மா எப்பொழுதுமே நற்கருணை ஆண்டவர் மீது தாகத்தோடு அவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதை இன்றும் பின்பற்றுகிறார்கள். இன்னும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பது நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இந்த கிளாரா அம்மாவுக்கு இருக்கிறது. இப்படி நல்ல பண்புகளை நாம் புனித கிளாரா அம்மாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவரை போன்று நாம் இறைவனுக்காக உலகங்களை எல்லாம் வெறுத்து இறை பிரசனம் நமக்கு தேவை, விண்ணகம் நமக்கு தேவை என்று அனைத்து மக்களையும் அன்பு செய்ய தாழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, நல்ல மனநிலையோடு வாழ நாம் முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22 27 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன், மரித்து உயிர்க்க போகிறேன், இந்த மானிட மகன் மரிப்பான் உயிர்ப்பார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் சீடத்துவ வாழ்க்கை வாழ்வது என்ற ஒரு உயர்ந்த அர்த்தத்தையும் பண்பையும் கொடுக்கிறார். சமுதாயத்தை நாம் என்ன பண்ணணும்? வரி செலுத்தணும் இல்லையா? அந்த வரி செலுத்துவது யார்? பாமர மக்கள். அனைத்து நாட்டு மக்களும் வரி செலுத்த வேணும். ஆனால் வரி வாங்குறவங்க செலுத்துறாங்களா? அப்படி இல்லை. அப்போ அந்த இயேசு வாழ்ந்த காலத்தில் அரசர்கள் இருந்தாங்க. அப்போ வரியெல்லாம் யார்கிட்ட வாங்கினாங்க? அரசுடைய பிள்ளைகிட்ட வாங்கினாங்க? இல்லை, மற்றவங்க கிட்ட தான் வாங்குறாங்க. இது ஆண்டவர் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியை இறுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாமளும் அதை போல வரி செலுத்தணும். போங்க, கடலுக்கு போயிட்டு நீங்கள் தூண்டியலை போட்டு மீனை பிடிங்க, அந்த மீனுடைய வாயை திறந்து பார்த்தா நாணயம் இருக்கும், அதை கொண்டு வந்து எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து அந்த வரியை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் அனைவருமே இந்த சமுதாயத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் வளர்ச்சிக்காக, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்காக வரி செலுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய வரி இருக்குதுங்க. சுங்கசாவடியில் வரி, வீட்டு வரி, நிலத்து வரி, பொருள் வரி என்று எல்லா வரியும் வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோட ஜிஎஸ்டின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி நம்முடைய உழைப்பிலிருந்து பணத்தை மற்றவர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு சொல்றாரு, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதுதான் நம்முடைய நல்ல பண்பு என்று சிறப்பாக இந்த நற்செய்தி மூலமாக விளக்குகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த 3 முக்கியமான கருத்துக்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் கருத்து, மரிப்பும் உயிர்ப்பும் நிரந்தரம் நமக்கு இருக்கிறது என்ற ஒரு செய்தி இயேசு சொல்லுகிறார். இயேசு மரிக்கிறாருங்க. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையில இறப்பு மரிப்பு இருக்கிறது. அதே போன்று இறந்தாலும் நாம் உயிர்க்கப்படுவோம். 3ஆம் நாள் இயேசு உயிர்த்து காண்பிக்கிறார் இல்லையா? அந்த ஒரு செய்தியை முன்னதாகவே அறிவிக்கிறார். மனித வாழ்க்கையிலே மரிப்பு என்பது இறப்பும் உண்டு, உயிர்ப்பும் உண்டு. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த நற்செய்தியிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தியானித்த கருத்து,
இயேசுவினுடைய உயிர்ப்பிலே வல்லமை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த வல்லமை எல்லாருக்குமே இருக்கிறது. அவர் சாவை முறியடித்து உயிர்த்தார் இல்லையா, அது ஒரு பெரிய சக்தி. இதுவரை யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இயேசு அதை நிரூபித்து காண்பித்து, இறப்பு நிரந்தரம் அல்ல, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று கேள்வி கேட்க வைத்தது இல்லையா, அந்த அளவுக்கு சாவை முறியடித்து உயிர்ப்பினுடைய வெற்றி வீரராக இயேசு இருக்கிறார் என்று இந்த நற்செய்தியில நாம் படிக்கிறோம். இறுதியாக இந்த நற்செய்தியை நாம் படிக்கிற பொழுது மூன்றாவது கருத்தாக நாம் சிந்திப்பது இடர்பாடுகளை தவிர்த்து சமரசமாக வாழ்வது. இப்ப இந்த வரி செலுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வரி செலுத்துறவங்க இயேசுடைய சீடர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த போய் ஒரு சண்டை போடணுமா, வாக்குவாதம் வைக்கணுமா? நான் ஏன் கட்டணும், நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு புதுமை செஞ்சிருக்கிறாரு, இயேசு எதுக்கையா கட்டணும், அவர் இப்ப கடவுளையா, அவர் மீட்பரையா, மெஸ்ஸியா, அவர்கிட்ட போய் நீங்க வரி கட்டுறீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடந்துச்சா? இல்லை, வாக்குவாதத்துக்கு அங்கே இடமே இயேசு கொடுக்கல. இல்லை, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நம்ம போயிட்டு நமக்கு தேவையான வரியை செலுத்தி தான் ஆகணும். நீ போய் மீன் பிடிச்ச மீனை பிடி, அதில் நாணயம் இருக்கும், அது கொண்டு எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து அந்த வரியை சொல்லி கட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இயேசு எதுவுமே வாக்குவாதமாக பேசலைங்க. நம்ம எல்லாமே இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சின்ன பிரச்சனைன்னா கூட, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ சக்தி வாய்ந்துருவேன், என்கிட்டே வரி கேட்குறியா, நான் எங்கேருந்து வரேன், இன்னைக்கு சுங்க சாவடியெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சாவடிக்கு போகும்போது வண்டி போகுது அப்படின்னா, நான் இந்த மினிஸ்டருக்கு சொந்தக்காரன், நான் அந்த இது மினிஸ்டருக்கு சொந்தக்காரன், நான் இங்கே செய்கிறேன், ஏன்னா நான் வரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வாக்குவாதத்தில் இறங்குறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி எந்த வாக்குவாதம் இல்லாமல் இயேசு தெளிவாக நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாட்சியாகவே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குறதை விட செலுத்த வேண்டியது செலுத்தியது. சட்டம், இந்தியாவினுடைய சட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கு என்று ஒரு தாலுகா என்று ஒவ்வொரு சட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லையா. அந்த சட்டங்களை நம்ம பின்பற்றி வாழ வேண்டும் என்ற இயேசு அழகாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்று இன்று சிறப்பாக நாம் முடிவெடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. சிறப்பாக இன்று புனித கிளாரா அம்மாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப எளிமையாக தாழ்ச்சியோடு நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணை ஆண்டவரையே இறுக பற்றி கொண்டு அவருடைய வல்லமையை பெறவும் அவரிடத்தில் எங்களுடைய தேவைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளினுடைய மன்னாவின் மூலமாக இதோ சிறப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கு. எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் எங்களுக்குரிய பொறுப்புகளை கடமைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே இறப்பு என்பது உண்டு, அந்த இறப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறந்தாலும் நாங்கள் உயிர்ப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைய நம்பிக்கையை நாங்கள் மிகுதியாக்கி உம்மோடு இணைந்து வாழ இந்த நாள் முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட தூய் ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். எங்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், எங்களோடு இருந்து எங்களுக்கு அமைதியையும் மகிழ்வையும் கொடுத்தரலும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழ்ந்து வாழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.